ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக. நான் என்னமோ நினச்சேன், இந்தியாவில் இவிஎம் மிஷினில் தான் கோளாறாக இருக்கும் போல். ஏன்னா அது நம்ம ஒரு மிஷின் எதை கண்டுபிடிச்சோன்னா, ஒரு கண்டுபிடிப்பாளி எதை சொல்கிறானோ அதை தான் அந்த பொருள் கேட்கும். அதே மாதிரி இந்த பொருளை அவன் வடிவமைச்சானோ, அவன் என்ன மாதிரி அதை அமைச்சிருக்கானோ அதுதான் அது அவன் சொன்ன பேச்சு கேட்கும். அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சினாலும் வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் இந்த இவிஎம் மிஷினில். அது ஒரு காரணம்தான். ஏன்னா தப்பு செஞ்சவங்க மறுபடியும் வர்றாங்க. அதுக்கு என்னதான் இருக்கும்? அப்போ இந்த மிஷினில் தான் ஏதோ கோளாறாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் இந்த நாட்டில் எவ்வளவோ மிஸ்டேக்ஸ்கள் இருக்குது. அமெரிக்காவில் கூட இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு குட ஓலை முறை வாக்குச்சீட்டு எண்ணிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த இந்தியாவிலையும் அதை கொண்டு வந்தால் தான் நம்ம இந்த அரசாங்கத்தை மாற்ற முடியும். ஏன்னா இந்த அரசாங்கம் இவிஎம் மிஷின்லேயே என்னென்னாலும் செய்யும், மக்களையும் என்னமானாலும் ஆட்டு வைக்கும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இந்த இவிஎம் மிஷினில் ஏதோ நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுவும் உண்மை தான். ஆனால் அதை விட உண்மை என்னன்னா, இந்த மக்களை ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த மக்கள் சாமி சாமி சாம்பிராணி மாடு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு புத்தி ஏற்றி வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேசத்து பக்கத்தில் ஆக்ராவில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி இருக்கும்ல, அந்த ஐஸ் கட்டி சிவலிங்கம் மாதிரி வந்திருக்கு. உடனே பத்தி பொருத்தி பால் வச்சு எல்லாம் வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் இந்த ஆட்சி 50 வருஷம் 100 வருஷம்னாலும் இந்த ஆட்சி தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மடசாம்பார்னு மக்களை எங்களையா பார்த்துருக்கோமா? வடக்க சிந்திக்கக்கூடிய அறிவே இல்லாத மக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. அவங்களுக்கு கல்வி நிலையங்களை கட்டுறதை விட கோயில்களை கட்டுறாங்க. கோயில்களை கட்டி அதிக வருமானத்துக்கு வழி வைக்குது, அவ்வளோதான். அவங்க கல்வி நிலையம் வச்சா கட்டி கொடுத்து அவங்க படிக்க வச்சா தானே அவங்க அறிவு பெருக்கும். அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை இன்றைய அரசாங்கம் செஞ்சு கொடுக்கு. இந்த மக்கள் பூஜை இதிலே நினச்சிட்டு செஞ்சுட்டு கிடந்தா நம்மளை பற்றி சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்படி ஒரு கூமுட்டைகள் இருந்துச்சுன்னா அரசாங்கம் எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே, அதில் ஐஸ் கட்டி வச்சா அது என்னென்ன வடிவனாலும் வரும். இந்த ஒரு வடிவமாக வரும், எந்த வடிவனாலும் வரும். சிவலிங்கம் அப்படின்னா என்னது? ராமலிங்கம் என்னது? சிவலிங்கம்னா சிவனுடைய உறுப்பு, ராமலிங்கம் ராமனுடைய உறுப்பு, அதாவது மர்மஸ்தானம். அதை போய் வணங்குறாங்க. அந்த எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக இருக்குன்னா, அந்த சாமியை பற்றி அது எப்படி படைக்கப்பட்டது, அது என்னது ஏது, அப்படிப்பட்ட சிந்தனைகளே இந்த மக்களுக்கு இல்லை. நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அதனுடைய வரலாறு மக்கள் புரிஞ்சுட்டு செய்யணும். அது நம்ம வழிபடுறதுக்கு தகுதியா, நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கமில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மக்களை திருத்த முடியாது. இவிஎம் மிஷின்லாம் இது காரணம் இல்லை. இந்த மக்களே போதும். இந்த அரசாங்கம் 50 வருஷம் 100 வருஷம் கூட இருக்கும். ஏன்னா இப்படி கூமுட்ட மக்களில் வழக்க இருக்காங்க அப்படியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும், காரல் மார்க்ஸ் சொல்வார், இந்தியாவில் புரட்சியே நடக்காது. ஏன்னா அவங்க பாம்பையும் மாட்டையும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதனால் அந்த வணக்க வழிபாடிலே இருக்கிறனால அவங்க சிந்தனைகள் குறைவு, புரட்சி ஏற்படாது அப்படின்னு. நானும் பயந்துட்டேன். இந்த மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்க, புரட்சி செய்ய மாட்டாங்க, அநீதி எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நாட்டில் ரொம்ப அநீதி நடக்குது. எல்லாமே நமக்கு பிடிக்காத ஒரு அரசாங்கம் நடக்குது. ஆனால் அவங்களே தான் திரும்ப வராங்க. அப்போ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா இன்றைக்கி? ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கி டெல்லியில் புரட்சி செய்கிறாங்க, போராடுறாங்க, எல்லா அநீதிக்கு எதிரையும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்காக போராடல, எல்லா மக்களுக்கும் போராடுறாங்க. இவங்க இந்துக்கள் யாரை சொன்னாலும் இந்துக்களே இன்றைக்கி எந்திரிச்சு வெகுண்டெழுந்து அவங்க விழிப்புணர்வு பெற்று நிற்காங்க. இந்த அரசாங்கம் நமக்கு எதிராக எல்லாம் செயல்படுது, இது எல்லாமே செய்கிறதுல தப்பு. தட்டி கேட்டால் என்ன பண்ணுறாங்க? உடனே சிறையில் அடைக்கவும், அவங்கள ஒடுக்கவும், அடக்கவும், அவங்கள விமர்சனம் பண்ணவும், அவங்கள அசிங்கமாக பேசவும் அப்படி செய்கிறாங்க. அதனால் காரல் மார்க்ஸ் சொன்னார் புரட்சி வராது. ஆனால் அப்படியே பேருமோன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ஒரு குழு இருந்துச்சு நின்று போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு தான். ஏன்னா அவங்க அநீதி எதிர்த்து தான் போராடுறாங்க. அவங்க நீட் தேர்வு எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நிறைய மக்கள் இந்த அரசாங்கத்தால் படிப்பறிவு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட படிப்பறிவை பற்றி கேட்கல. ஏன் படித்தானா கேள்வி கேட்பான், படிக்காமல் இருந்தாலும் முட்டா பயிலாக இருப்பான். அதனால் இவன் சாமியை வணங்கிட்டு, மாட்டை வணங்கிட்டு, பாம்பை வணங்கிட்டு
இப்படியே இருக்கட்டும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நினச்சிருக்கான். ஆனால் இன்றைக்கி அதுக்கு எதிராக ஆப்போசிட்டாக இன்றைக்கி நடக்குது. இவங்களும் சூழ்ச்சி செய்வாங்க, இறைவனும் சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் இறைவன் சூழ்ச்சி செய்வதில் இறைவனே மேலானவன். இறைவனுடைய சூழ்ச்சியே வெற்றியாகும்.